நீங்க பாத்தியா பிஞ்சிரும் தைரியம் இருந்தா துப்புடா இவ மூஞ்ச பாரு நல்லா. பிக் பாஸ் சீசன் 9ல் இனி வரப்போகிற டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காரில் எல்லாரையும் உட்கார வச்சுருவாங்க. உட்கார வச்சுட்டு அவங்களுக்குள்ளேயே ரொம்ப ட்ரிகர் பண்ணியும் அவங்கள வெளியில் அனுப்பலாம். இல்லைனா கொஞ்சம் காம்ப்ரமைஸாக பேசியும் வெளியில் அனுப்பலாம். இவங்க 2 பேரும் ரொம்ப ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்காங்களா என்னன்னு சொல்லி தெரியல. அதுக்கு வந்து விக்ரம் சொல்கிறாரு, இங்கேயும் வந்து நீங்கள் 2 பேரும் ரொமான்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வெட்கமே இல்லாத பார்வதி சொல்லுது, ஏதோ எங்களால் முடிஞ்சது, எங்களுக்கு கிடைச்ச ஸ்பேஸ்லலாம் நாங்கள் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம், உங்களுக்கு என்ன, நீங்கள் விடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து யாருமே இறங்குற மாதிரி தெரில. எல்லோரும் ஒரு செட்டில் ஆன உடனே கமருதீன் வந்து அவரோட இதை வந்து சாண்ட்ரா கிட்ட திருப்புறாரு. சாண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி அவங்கள இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. உடனே வந்து இப்போ சாண்ட்ரா வந்து அவங்க வந்து உங்களை மாதிரி நான் என்ன பொறுக்கித்தனமாக பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து பார்வதியும் கமருதீனும் சேர்ந்துக்கிட்டே வந்து சாண்ட்ராவை வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க. உடனே வந்து பார்வதி வந்து பொறுக்கி பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செருப்பு பிஞ்சிரும் அந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம காதில் வந்து கேட்குது. அப்புறம் வந்து சாண்ட்ராவை வந்து துப்பிருவேன், காரி துப்பிருவேன் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் சாண்ட்ரா வந்து எங்கே உன்னால் முடிஞ்ச துப்பி தான் பாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இது வந்து ஒரு திறமையை கொடுக்கக்கூடிய டாஸ்க்கு. இதில் வந்து அதாவது ஒருத்தவங்களை ட்ரிகர் பண்ணி நீங்கள் கொஞ்சம் இறங்குங்க, கொஞ்சம் சாஃப்டாக, இல்லைன்னா கொஞ்சம் நேரம் ஆணுச்சுன்னா அவங்களே வந்து அந்த ஒரு ஆக்சிஜன் இல்லாமல் அவங்களே வெளியில் இறங்கிருவாங்க. ஆனால் இவங்க வந்து இதுலேயுமே வந்து ஒரு பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இன்னொருத்தவங்க வந்து காயப்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க கமருதீனும் பார்வதியும். இவ்வளவு நாளாக கமருதீன் பார்வதி சண்டை போட்டப்போலாம் சாண்ட்ராவோட அனுக்கிரகம் அவங்களுக்கு வேணும்னு தேவைப்பட்டுச்சு. அவங்க கூடயே இருந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது என்னமோ சாண்ட்ரா தான். அவங்கள வந்து தனியாக இருக்க விடாம அவங்கக்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசி பூஸ்ட் பண்ணி அந்த மாதிரி வச்சுட்ருந்தாங்க. இப்போ அகெயின் கமருதீன் கூட சேர்ந்த உடனே சாண்ட்ராவை வந்து பார்வதியும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க, திட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்ல, இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறவங்க கூடலாம் எப்படி வந்து இவ்வளோ நாள் சாண்ட்ரா வந்து நம்ம இவ்வளோ நாள் சேர்ந்துருந்தோம்னு சொல்லி அவங்க கண்டிப்பாக அவங்களும் சரி, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி கண்டிப்பாக நினப்பாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதுலேருந்து யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆனால் நம்மளுக்கு கிடைச்ச நியூஸ் படி லாஸ்ட் வரைக்கும் இருந்தது வந்து பார்வதி அண்ட் அரோரா தான். அரோரா தான் வின் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் யார் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.